வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இலந்தை பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். இலந்தை பழம் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய பழம். நகரப்புறத்தில் வசிப்பவர்களுக்கெல்லாம் இது கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னும் போது இந்த இலந்தை பழம் கிடைக்கும் போதே இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு நீங்கள் வாழணும். இலந்தை பழத்தில் ஏராளமான நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்திருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து எல்லாமே இருந்திருக்கு. அதோடு டயட்ரி நார் சத்து, டயட்ரி ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருந்திருக்கக்கூடிய பழமாக இந்த இலந்தை பழம் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 18 அமினோ அமிலங்கள் வந்து நிறைந்திருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நிம்மதியான தூக்கம் நீங்கள் பெறுவதற்கு இந்த மாதிரி இலந்தை பழத்தை வந்து சாப்பிடலாம். இப்போ தூக்கமின்மை பிரச்சனைக்கான மருந்துகளில் இலந்தை பழத்தினுடைய உட்பொருட்களும் சேர்க்கப்படுது. இலந்தை பழத்தில் சிறந்த அளவில் ஃப்ளவனாய்டுகள் இருக்குது. அதே போல் இலந்தை பழத்தில் இருக்கக்கூடிய சஃபோனின் இயற்கையாகவே தூக்கத்தை தூண்டி நிம்மதியான தூக்கத்திற்கு வழிவகுக்கும். இதனால் மன அமைதி பெறுவதோட நரம்பு மண்டலமும் அமைதியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதயம் படபடக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கியூர் பண்ணி செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்களை சுரக்க வச்சு சஃபோனின் போன்ற இயற்கையாகவே தூக்கத்தை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறதால உங்களுக்கு இயற்கையாகவே தூக்கம் வர ஆரம்பிக்கும். நிம்மதியாகவும் நீங்கள் 8 மணி நேரம் உறக்கத்தை வந்து உறங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு இலந்தை பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் தீர்ந்து போவதற்கு இலந்தை பழத்தை சாப்பிடலாம். சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆராய்ச்சியில் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வந்து இலந்தை பழம் வந்து தீர்வளிக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா குடல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உண்டாகும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இதனால் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இலந்தை பழம் வந்து ஒரு தீர்வாக இருக்கும். உங்களுக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் இந்த இலந்தை பழம் கிடைக்கக்கூடிய நேரங்களில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலந்தை பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு தீரும். இதில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து வயிற்று பிரச்சனைகளையும் சரி செய்யும். அதாவது வயிற்று பொறுமல், வயிறு வீக்கம், வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி மற்ற வயிற்று சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு கியூர் பண்ணி சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் என எதுவுமே இல்லாமல் ஜீரண சக்தியை அதிகரிக்கும். ஸோ செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக மட்டுமே செய்கிறதுக்கு இலந்தை பழம் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இம்யூன் பவரை நீங்கள் பெற்று இம்யூன் சிஸ்டத்தை பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு இலந்தை பழத்தை சாப்பிடலாம். இலந்தை பழத்தில் அதிக அளவில் விட்டமின் சி நிறைந்திருக்கு. அதோடு மொத்த அமினோ அமிலங்கள் 24ல் 18 அமினோ அமிலங்கள் இலந்தை பழத்தில் மட்டுமே இருக்குது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இன்னும் உங்களுக்கு பலப்படுத்தும். 100 கிராம் இலந்தை பழத்தில் கிட்டத்தட்ட 69 கிராம் அளவுக்கு விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது. இது சருமத்தையும் உங்களுக்கு பொலிவுட வைத்திருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்குகள் இருக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு தன்மையை நமக்கு வந்து கொடுக்கும். உயர் ரத்த அழுத்தம் நீங்கி போவதற்கு இலந்தை பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் நீங்கி போவதற்கு இலந்தை பழம் உதவிகரமாக இருக்கும். இலந்தை பழத்தில் உப்பினுடைய அளவு மிக குறைவு. குறைந்த சோடியம் இருக்கிறதால அதிக அளவு பொட்டாசியம் இருந்திருக்கிறதால இது பிபி வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். பொட்டாசியம் நம்மளுடைய ரத்த குழாய்களினுடைய இறுக்கங்களை தளர்த்தி சுருங்கி விரிய ஆரம்பித்து ரத்தம் வந்து இதயத்திற்கு செல்லக்கூடியதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் ரத்த ஓட்டம் சீராக இதயத்திற்கு போக ஆரம்பிக்கும். அப்போது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம்லாம் கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்புகள் மட்டும் வளமான அளவில் இருக்கிறதுக்காக இது நம்ம சாப்பிடக்கூடிய இலந்தை பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உதவிகரமாக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு இலந்தை பழத்தை சாப்பிடலாம். இலந்தை பழத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான பாஸ்பரஸ் ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இரும்பு சத்து குறைபாடு காரணமாக அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனைகள் வந்து உண்டாகுது. அதன் காரணமாக உடல் சோர்வு, அஜீரண கோளாறு, தலைவலி போன்ற பிரச்சனைகளை இந்த மாதிரி இது வந்து ஏற்படுத்தும். அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்னா நீங்கள் இந்த அனிமியா பிரச்சனை கியூர் ஆகிறதுக்கு உங்களுடைய உணவுகளில் இந்த மாதிரி இலந்தை பழத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இலந்தை பழம் இந்த பிரச்சனைகளை தீர்த்து ரத்த அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வதோடு ரத்த ஓட்டத்தையும் சீராக வைத்திருக்கிறதுக்கு பெரும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரத்தமெல்லாம் போதுமான அளவில் உங்களுடைய உடலில் இருக்கும். ரத்த அணுக்களான ஹீமோகுளோபின் வந்து கரெக்டாக இருக்கிறதால அனிமியா மட்டுமல்ல மற்ற எந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு இலந்தை பழத்தை சாப்பிடலாம். இலந்தை பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால எலும்புகள் உறுதியடைய ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா இலந்தை பழத்தை சாப்பிட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் உங்களுக்கு அதாவது குறிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய இந்த இலந்தை பழம் உதவிகரமாக
உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இலந்தை பழத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படின்ற அந்த அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இனிப்பும் கலந்த சுவையுடையது தான் இந்த இலந்தை பழம். இந்த பழம் வந்து குளிர்காலங்களில் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் தான் இப்போ ஜனவரி பிப்ரவரி வந்து குளிர்காலம் தான். இந்த டைமில் தான் இதை சாப்பிடணும். பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இந்த குளிர் காலத்தில் கிடைக்கக்கூடிய இலந்தை பழத்தை சீசன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்கி வச்சு அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனுடன் மிளகாய், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து உரலில் போட்டு இடித்து அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகும் வரைக்கும் வெயிலில் உலர்த்தி எடுத்து வைப்பாங்க. இது மாதிரி அவங்க இலந்தை பழத்தை இந்த மாதிரி செய்யும் போது அது மாதக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா அதில் வந்து அமினோ அமிலங்கள்லாம் இருக்குது, குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தான் அது அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்குது. நமக்கும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அளித்து பலவிதமான மருத்துவமைகளை கொடுப்பதற்கு காரணமாகவும் இலந்தை பழம் அமைகிறது. எனவே இலந்தை பழம் கிடைக்கும்போது அதை நீங்கள் அளவோடு சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.